இருக்கிற வரைக்கும் பண்ண போறாருன்னா அவர் சேர்த்து வச்ச சொத்து எதுக்கு? மக்களுக்கு செய்யறதுக்காக தான் அவர் அந்த ஆட்சிக்கு வந்திருக்காரு. சரிங்களா? இன்ன வரைக்குமே அவரோட பணத்தை தான் எல்லாருக்குமே செஞ்சிருக்காரு தவிர வேற எந்த ஒரு பணத்தையும் ஏமாத்தியோ இல்ல திருட்டு வேலை செஞ்சோ இல்ல ஊழல் பண்ணி எதுவுமே பண்ணி இன்ன வரைக்குமே அவர் எங்களுக்கு கொடுத்தது கிடையாது. அவர் கஷ்டப்பட்டு பிலிம்ல சம்பாரிச்ச சம்பாத்தியத்தை மட்டும்தான் இப்ப எங்களுக்காக செய்யறாரு. இப்ப விஜய் பண்ற எல்லாமே அவருடைய சொந்த பணம். ஆமா, சொந்த பணம் தான். இப்ப எப்படின்னா 100 நாள்ல அவரால் கஜானா ஃபில் பண்ண முடியும்? கரெக்டா தப்பா? 100 நாள்ல யாராலையும் கஜானா ஃபில் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அவரோட சொந்த பணத்தை தான் நமக்கு செய்யறாரு. கவர்மெண்ட் பணத்தை ஒரு பைசா தொடலன்னு இது வரைக்குமே அவர் ஒரு பைசா தொடர. சொந்த பணத்தை அவ்வளவு காசு மக்களுக்காக செலவு பண்றாரு. ஆமாண்ணா, யாரால செய்ய முடியும்? இது வரைக்கும் எந்த கட்சியாச்சும் அவங்க லேண்டை வித்து மக்களுக்கு செஞ்சாங்க சொல்லுங்க பாக்கலாம். யாராலுமே சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாலினும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த ஜெயலலிதாவும் சரி, மக்களோட பணத்தை தான் மக்களுக்கு செஞ்சாங்க. யாரும் அவங்க சொந்த காசை செய்யல. என்ன சிஸ்டர் செஞ்சாரு லேண்டை வித்து? லேண்டை வித்துதோ மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அப்புறம் பெண்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு படை அதை செஞ்சிருக்காரு. அதை தாண்டி இப்போ போலீஸ்க்கு புதுசா ஒரு வண்டி விட்டுருக்காரு. அது போக 3 சிலிண்டர் கொடுக்குறாரு. இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? அவர் தேர்தல் வாக்குறுதியில என்னுடைய சொந்த பணமே வெறும் 700 கோடி தான் காட்டினாரு. ஆமாண்ணா, ஒரே ஒரு திட்டத்துக்கு கூட அந்த 700 கோடி பத்தாது. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படிமா அவர் சொந்த பணத்தை நீங்க செலவு பண்றான்னு சொல்லுவீங்க? ஏன்னா 700 கோடி சொல்றாரு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு குடும்பத்துக்கு எப்படி கிட்டத்தட்ட ஒரு கோடி எடுத்துக்கோங்க. ஒரு கோடி கூட அவரோட இன்னைக்கு சிலிண்டர் அனுப்பிச்சா பாத்தீங்களா, அதுக்கே 400 கோடி. சரிண்ணா. தாய்மாமன் தங்க மோதிரம் அனுப்பிச்சாரு பாத்தீங்களா, அதுக்கே எத்தனை 1000 கோடி. இப்படி இருக்கும்போது அவருக்கு இருக்கிறதே 700 கோடி. 700 கோடி 400 கோடி செலவு பண்றாரு. அவரோட சொந்த பணத்தை தான் 400 கோடி கூட செலவு பண்றாரு. எப்படிமா சொந்த பணம் செலவு பண்ணுவாரு? கொஞ்சம் எப்படி சொல்லலாம், கொஞ்சம் வரி பணமா இருக்கும். இது வரைக்கும் எந்த கட்சியிலுமே சொந்த பணத்தை யாருமே செலவு பண்ணல. அப்படி இருக்கும்போது அவர் செலவு பண்ணிருக்காரு. இடத்த வித்தோ இல்ல அவரோட இன்கம் வச்சோ எல்லாத்தையும் வச்சுதான் எங்களுக்கு செஞ்சிருக்காரு. இப்ப இடத்த விட்டு தளபதி உங்களுக்கு செஞ்ச எதனா ஒரு திட்டம் சொல்லுங்க. பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்திருக்காரு 1000 ரூபாய். அது போதாதா? அது ஒண்ணு போதா அவர் செஞ்சதுக்கு? 2 வருஷம் கழிச்சுதான் பெண்களுக்கு உரிமை தொகையை கொடுத்தாங்க. வந்த உடனே அவங்க சொத்தை வித்தானே கொடுத்தாங்க. ஏன் அவங்க சொத்துட்டாங்க? இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி சம்பாரிச்சிருப்பாங்களே அவங்க அந்த காசை. 2 வருஷம் அவங்க சம்பாரிச்ச காசு தானே அடுத்த வர 2 வருஷத்தை அவங்க செலவு பண்ணாங்க. தேர்தல் வாக்குறுதியா 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லி விஜய் அவர்கள் அறிவிச்சாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3 சிலிண்டர் தான் தரேன்னு சொல்லிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? நல்லது தானே எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்த ஒரு 100 நாள் தான் ஆகுது. 100 நாள்ல 3 சிலிண்டர் மக்களுக்காக கொடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி அந்த கட்சியுமே அந்த வருஷத்துல எதுவுமே செஞ்சது கிடையாது. போக அந்த 2.5 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இல்ல கடைசியா வர 5வது வருஷம் தான் எல்லாமே செய்வாங்க. அப்படியே எல்லாம் அந்த 5வது வருஷத்துக்கு ஒரு மாசம் முன்னாடி தான் எல்லாமே செஞ்சிருக்காங்க. இவர் இப்பயே செய்யறது பெரிய விஷயம் தானே. இது ஏமாற்று வேலை மாதிரி இல்லையா? 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லிட்டு ஏன் 3 கொடுக்குறாரு? ஏன் ஏமாற்று வேலை? இதுக்கு முன்னாடி மத்த இதுவும் நீங்க கேள்வி கேட்கலையே. எத்தனையோ சோசியல் மீடியா இருக்குல்ல. அப்ப இவர் எதுவுமே செய்யாதப்போ மக்களுக்கு அந்த பெண்கள் உரிமை தொகைன்னு ஒண்ணு சொன்னாரு. 2 வருஷம் தான் அதை கொடுத்தாரு. மீதி 2 வருஷம் நீங்க கேள்வி கேட்டுருக்கலாமே. அப்பத்தே இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே இருக்கு. மக்களுக்கு குரல் கொடுக்கணும்னு நினைச்சா அப்பயே கொடுத்துருக்கலாமே. ஏன் இப்ப அந்த கேள்வி கேக்குறீங்க? 2800 தரேன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. வந்த உடனே கையெழுத்து போட 1000 ரூபாய் கொடுத்தாது போதாதானா? போதும். அப்ப நீங்க வாக்குறுதி என்ன வேணாலும் கொடுக்கலாம். எவ்வளவு கொடுத்தாலும் ஏத்திப்பீங்க. வாக்குறுதி கொடுத்திருக்காருன்னா உடனே செய்ய முடியாதுல. எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா தானே செய்ய முடியும். எடுத்த உடனே 1000 ரூபாய் கொடுக்குறான்றது ஓகே தானே. இப்ப இது இன்னும் 1 வருஷம் போட்டா அதுக்கப்புறம் 2500 ரூபாய் கொடுப்பாரு. அப்ப மக்கள் அமைதியா தானே வாங்கிக்க போறீங்க? எப்படி கொடுப்பாரு? வரி பணத்தை தானே கொடுப்பாரு. வேற எப்படி? காலி ஆயிடுச்சுங்க. அதான் கஜானா ஃபில் பண்றாரு. எப்படி பண்றாரு? அவர் சொந்த காசு இருக்குன்னா அவர் மக்களை சுரண்டி எதுவுமே வாங்கல இது வரைக்குமே. எங்களோட வரி பணத்தை அவர் இன்னும் சாப்பிடல. சரிங்களா? ஏன்னா எப்படி 100 நாள் தான் ஆகுது. இதெல்லாம் அவர் சொந்த காசுல பண்றாரு. சொந்த காசுல தானே பண்றாரு. இப்போ கூட ரீசெண்டா ஒரு லேண்டை வித்து தான் மக்களுக்கு செஞ்சாரு. தேர்தலுக்காக பிரச்சாரத்துக்காக கட்சி நடத்துறதுக்காக லேண்ட வித்தாருன்னு சொன்னாங்க. அது ஓகே. ஆமா, இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டு அப்படி எப்படிங்க சொந்த காசை போட்டு எவ்வளவு நாளைக்கு அரசியல் பண்ணுவாரு? இருக்கிற வரைக்கும் பண்ண போறாருன்னா அவர் சேர்த்து வச்ச சொத்து எதுக்கு? மக்களுக்கு செய்யறதுக்காக தான் அவர் அந்த ஆட்சிக்கு வந்திருக்காரு. சரிங்களா? இன்ன வரைக்குமே அவரோட பணத்தை தான் எல்லாருக்குமே செஞ்சிருக்காரு தவிர வேற எந்த ஒரு பணத்தையும் ஏமாத்தியோ இல்ல திருட்டு வேலை செஞ்சோ இல்ல ஊழல் பண்ணி எதுவுமே பண்ணி இன்ன வரைக்குமே அவர் எங்களுக்கு கொடுத்தது கிடையாது. அவர் கஷ்டப்பட்டு பிலிம்ல சம்பாரிச்ச சம்பாத்தியத்தை மட்டும்தான் இப்ப எங்களுக்காக செய்யறாரு. இப்ப விஜய் பண்ற எல்லாமே அவருடைய சொந்த பணம். ஆமா, சொந்த பணம் தான். இப்ப எப்படின்னா 100 நாள்ல அவரால் கஜானா ஃபில் பண்ண முடியும்? கரெக்டா தப்பா? 100 நாள்ல யாராலையும் கஜானா ஃபில் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அவரோட சொந்த பணத்தை தான் நமக்கு செய்யறாரு. கவர்மெண்ட் பணத்தை ஒரு பைசா தொடலன்னு இது வரைக்குமே அவர் ஒரு பைசா தொடர. சொந்த பணத்தை அவ்வளவு காசு மக்களுக்காக செலவு பண்றாரு. ஆமாண்ணா, யாரால செய்ய முடியும்? இது வரைக்கும் எந்த கட்சியாச்சும் அவங்க லேண்டை வித்து மக்களுக்கு செஞ்சாங்க சொல்லுங்க பாக்கலாம். யாராலுமே சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாலினும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த ஜெயலலிதாவும் சரி, மக்களோட பணத்தை தான் மக்களுக்கு செஞ்சாங்க.
யாரும் அவங்க சொந்த காசை செய்யல. என்ன சிஸ்டர் செஞ்சாரு லேண்ட வித்து? லேண்ட வித்துதோ மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அப்புறம் பெண்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு படை அதை செஞ்சிருக்காரு. அதை தாண்டி இப்போ போலீஸ்க்கு புதுசா ஒரு வண்டி விட்டுருக்காரு. அது போக 3 சிலிண்டர் கொடுக்குறாரு. இதெல்லாம் எப்படி எப்படி பண்ண முடியும்? ஏமா அவர் தேர்தல் வாக்குறுதியில என்னுடைய சொந்த பணமே வெறும் 700 கோடி தான் காட்டினாரு. ஆமாண்ணா. ஒரே ஒரு திட்டத்துக்கு கூட அந்த 700 கோடி பத்தாது. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படிமா அவர் சொந்த பணத்தை நீங்க செலவு பண்றாருன்னு சொல்லுவீங்க? ஏன்னா 700 கோடி சொல்றாரு. ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு குடும்பத்துக்கு எப்படி கிட்டத்தட்ட ஒரு கோடி எடுத்துக்கோங்க. ஒரு கோடி கூட அவரோட இன்னைக்கு சிலிண்டர் அனுப்பிச்ச பாத்தீங்களா, அதுக்கே 400 கோடி. சரிண்ணா. தாய்மாமன் தங்க மோதிரம் அனுப்பிச்சாரு பாத்தீங்களா, அதுக்கே எத்தனை 1000 கோடி. இப்படி இருக்கும்போது அவருக்கு இருக்கிறதே 700 கோடி. 700 கோடி 400 கோடி செலவு பண்றாருண்ணா. அவரோட சொந்த பணத்தை தான் 400 கோடி கூட செலவு பண்றாரு. எப்படிமா சொந்த பணம் செலவு பண்ணுவாரு? கொஞ்சம் எப்படி சொல்லலாம், கொஞ்சம் வரி பணமா இருக்கும். இது வரைக்கும் வந்து எந்த கட்சியிலுமே சொந்த பணத்தை யாருமே செலவு பண்ணல. அப்படி இருக்கும்போது அவர் செலவு பண்ணிருக்காரு. இடத்த வித்தோ இல்ல அவரோட இன்கம் வச்சோ எல்லாத்தையும் வச்சுதான் எங்களுக்கு செஞ்சிருக்காரு. இப்ப இடத்த விட்டு தளபதி உங்களுக்கு செஞ்ச எதனா ஒரு திட்டம் சொல்லுங்க. பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்திருக்காரு 1000 ரூபாய். அது போதாதா? அது ஒண்ணு போதா அவர் செஞ்சதுக்கு? 2 வருஷம் கழிச்சுதான் பெண்களுக்கு உரிமை தொகையை கொடுத்தாங்க. வந்த உடனே அவங்க சொத்தை வித்தானே கொடுத்தாங்க. ஏன் அவங்க சொந்தத்தாங்க? இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி சம்பாரிச்சிருப்பாங்களே அவங்க அந்த காசை. 2 வருஷம் அவங்க சம்பாரிச்ச காசு தானே அடுத்த வர 2 வருஷத்தை அவங்க செலவு பண்ணாங்க. கரெக்டா தப்பா? வந்த உடனே அவர் வந்து கையெழுத்து போட்டு மக்களுக்கு வந்து அந்த 1000 ரூபாய் கொடுக்கல. 2 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாரு. எல்லா திட்டமும் 2 வருஷம் கழிச்சோ, இப்ப அங்கங்க பார்க்கு திறந்ததோ சரி, இல்ல அங்கங்க ஏரியா தூர்வாரினது எல்லா கதையுமே 2 வருஷம் கழிச்சு தான் செஞ்சாங்க. எதுவுமே வந்த உடனே மக்கள் கத்தி கத்தி தொண்டை தண்ணி வத்தம் தான் மிச்சம் அந்த 2 வருஷமா. சரி, இப்ப எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்குறாரு. காரு அது எதுமா சொந்த பணமா மக்களோட வரி பணமாமா? சொந்த பணம் தானா? சொந்த பணம் தான். சொந்த பணம் தான். திமுக கேள்வி கேக்குறாங்க, கொடுக்க கூடாது வைக்க கூடாதுன்னு. அவங்க யார் ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு? இது வரைக்கும் எந்த மக்களுக்கு எதனா பிரச்சனை வந்து அவங்க வந்து நின்று இருக்காங்களா? திமுக காரங்க இது வரைக்கும் எந்த பிரச்சனைக்கும் வந்தது கிடையாது. இது வரைக்கும் நாங்க பார்த்த எந்த மீடியாலுமே அவர் வந்து நின்னது கிடையாது. அவர் புள்ளிய வந்து நின்னது கிடையாது. இப்பதான் வந்து எல்லாருக்கும் நிக்கிறாங்க. ஏன்னா விஜய் ஜெயிச்சிட்டாருன்றதுக்காக, அவருக்கு அகேன்ஸ்டா பேச அவருக்கு ஒரு இடம் வேணுன்றதுக்காக வந்து நிக்கிறாங்க. மத்தபடி எதுக்குமே அவங்க வந்து நின்னது கிடையாது. வந்து இதோ நம்ம கொளத்தூர் தொகுதி மட்டும் எட்டி பார்த்துட்டு போறதோட சரி, மத்தபடி எந்த தொகுதியும் அவர் வந்து பார்த்தது கிடையாது இது வரைக்குமே. தொடர்ந்து விஜய் அவர்கள் சொத்தை வித்து மக்களுக்கு நல்லது பண்ணா அவர் கடைசியில நடுத்தருக்கு வந்துட மாட்டாரா? அவரை காப்பாத்த தானே நாங்க இருக்கோம். நாங்க நம்பி ஓட்டு போட்டா அவர் எங்களுக்காக செய்யறாருன்னா அப்ப நாங்க அவரை தானே காப்பாத்தி ஆகணும். தொடர்ந்து சொத்தெல்லாம் வித்துட்டு என்ன பண்ணுவீங்க? எப்படி காப்பாத்துவீங்க? ஏன்னா நாங்க வந்து நேர்மையா நடக்கிறோம்னா, நாங்க வந்து எந்த ஊழலும் அவருக்காக நாங்க எதுவுமே செய்யல. சரிங்களா? எங்களால முடிஞ்சது அவருக்காக ஒரு விரல்ல ஒரு ஓட்டு மட்டும் தான் போட்டோம். அதுக்கான பலனை இப்ப நாங்க அனுபவிக்கிறோம், அவ்வளவுதான். சரிமா, முதல்வர் வரும்போது எதிர்கட்சி தலைவர் உதயநிதி வந்து எந்திரிச்சு நிக்க மாட்டேங்கிறாரு. அது ஏன்னா பேசிக் சென்ஸ் ஒண்ணு இல்ல அவங்களுக்கு, அவ்வளவுதான். யார் எந்திரிக்கலையோ அவங்களுக்கு. நான் நம்ம ஸ்கூல்லயே படிச்சாலும் சாரோ இல்ல பக்கத்து கிளாஸ் மிஸ்ஸோ வந்தா கூட நம்ம எந்திரிச்சு நிப்போம். ஏன்னா அந்த அறிவு எங்களுக்கு இருக்கு. அந்த அறிவு அவங்க கட்சியில அவங்களுக்கு சொல்லி தரல, அவங்களும் அதை கத்துக்கல. அதை கத்துட்டு இருந்தாங்கன்னா அதுக்கான மரியாதை அவங்க கொடுத்திருப்பாங்க. இல்ல அவர் எந்திரிச்சு நிக்கணும்னு விஜய் அவர்கள் திரும்ப வராரு. அதுதான் சொல்றேன்னா அந்த பேசிக் சென்ஸ் ஒண்ணு இருக்கணும். அது இல்லாத நாய்ங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. என்னங்க உதயநிதி நாயின்றீங்க? யாரா இருந்தா நான் இருக்கட்டும்னா, அவர் ஒரு முதலமைச்சர். இப்ப நம்ம ஸ்கூல்லயே போறோம், பக்கத்து கிளாஸ் மிஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? எந்திரிச்சு நிப்பமா நிக்க மாட்டோமா? அவங்க பக்கத்து கிளாஸ் மிஸ் நம்ம ஏன் எந்திரிக்கணும்? உக்காந்துட்டு இருக்கோம். எந்த மிஸ் வந்தாலும் எந்திரிக்கணும். ஏன்னா நம்ம அவங்களுக்கு கீழே நம்ம இருக்கோம். நம்மளை விட அவங்க அதிகமா படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை நாங்க கொடுத்தாகணும். உதயநிதியை விட விஜய் அதிகமா படிச்சிருக்காரா? படிக்கலனா அதுக்கான தகுதியில அவர் இருக்கார்ல. அந்த மாதிரி அந்த சீட்டுக்கான மரியாதையாச்சும் நம்ம கொடுக்கணும்ல. அந்த மரியாதை கொடுக்கலாம். உங்க அப்பா என்ன வளர்ப்பு வச்சிருக்காங்களே? உதயநிதி தான். உதயநிதி அவங்க அப்பா வளர்த்த வளர்ப்பு சரியில்லையா? வளர்த்த வளர்ப்பு சரியில்லாததான் ஒரு முதலமைச்சருக்கான மரியாதையை கொடுக்கல இன்ன வரைக்கும். அவரு அடுத்து அவர் அட்டாக் பண்ற மூட்லயே தான் இருக்காரு. விஜய் சிஎம் விஜய் யார் அட்டாக் பண்றா? உதயநிதி ஸ்டாலின். அடிக்கடி அட்டாக் பண்றாரு. அட்டாக் பண்றாரு. நான் அட்டாக் பண்ணதால தான் இத்தனை பேர் உள்ளே வச்சாங்க. சரி, ஓகே. இப்போ அடிக்கடி வம்பிழுக்கிறாரு. அது எதுக்கு? வேற பழப்பு. இதெல்லாம் பண்ணாதான் அவர் அடிக்கடிக்கு வெளியே தெரிவாருன்னு நினைப்பு. மக்கள் பிரச்சனை தான் கேக்குறாரு உதயநிதி. எங்கன்னா மக்கள் பிரச்சனை கேக்குறாரு? திரிஷா கோளால தண்ணி வரல மக்கள் பிரச்சனை? நீங்க சொல்லுங்க. திரிஷா கோளால தண்ணி வராது, அது அவங்க பிரச்சனை. அது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? கோயம்புத்தூர்ல மாணவரை வெட்டி கொண்டிருக்காங்க, அதெல்லாம் கேக்குறாருல. அவங்க அப்பா முன்னாடி முதலமைச்சர் இருந்தாரு, அவர் என்னத்த கேட்டாரா? இப்ப வந்து இவரை கேக்குறாங்கல்ல, அப்பா முதலமைச்சரா இருக்கும்போது ஏன் கேள்வி கேட்கல? அப்ப வாய் மேல கை வச்சுட்டு நின்று இருந்தீங்களா? எங்க அப்பா இது பண்ணாதான் கரெக்டா தான் இருக்கும் நின்று இருந்தீங்களா?
அப்ப கேள்வி கேட்டுக்க வேண்டானே நீங்க. சட்டசபையில அடிக்கடி வெளிநடப்பு பண்றாங்களே ஏம்மா? அதான் சொல்றேன், பேசிக் சென்ஸ் ஒன்று இருக்கணும்ண்ணா. இல்லாத நாய்ங்களா இப்படிதான் பண்ணுவாங்க. அதான் வளர்ப்பு சரியில்லை, வேற ஒண்ணும் இல்ல. வளர்ப்பு சரியில்லை. வளர்ப்பு சரியில்லை. முதல்வர் அவர்கள் பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கல. ஒழுங்கா வளர்க்கல. வளர்க்காதால் தான் இப்ப தருதலையா விட்டு வச்சிருக்காங்க. உதயநிதி தருதலையா? தருதலை தான். யாரு? உதயநிதி ஸ்டாலின். சரி சரி சரி, ஓகே. இப்போ கஜானால காசு இல்லைன்றீங்க, சொந்த காசுல விஜய் அவர்கள் எல்லாருக்கும் சிலிண்டர் கொடுக்காரு, நலத்திட்ட உதவிகள் பண்றாரு அப்படின்றீங்க. இன்னைக்கு ஒரு ஒரு எம்எல்ஏக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் ஏத்திட்டாரு. ஒரு கார் வந்து 80 லட்சம் 70 லட்சம் கார் வாங்கி கொடுக்காரு. இவ்வளவு கார் வாங்கலாம் காசு எங்க இருந்து? அவர்கிட்ட காசு கிடையாது. பாதி மக்கள் பணமா இருந்தாலும் பாதி அவருக்கு பணமா இருக்கும்ல. அதுல 50% வந்து மக்களோட வரி பணமா இருந்தாலும் மீதி 50% அவருது தானே. கரெக்டா தப்பா? உங்களுக்கு எப்படி இந்த நியூஸ் எல்லாம் கிடைக்குது அவர் சொத்தெல்லாம் விக்கிறாருன்னு? ஏன்னா நாங்க தான் எனி டைம் லைவ்லயே இருக்கோமே. புரோக்கரானீங்க. அப்பப்ப அப்டேட்ல குத்துனே இருக்காருல, வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம்ல அவர் என்னென்ன செய்யறாரு, என்னென்ன பண்றாரு, அடுத்து என்ன பண்ண போறாரு, எல்லாமே சோசியல் மீடியால வருது. ஏமா இதனாலதான் திமுக காரங்க சொல்றாங்க விஜய் பண்றது ரீல்ஸ் ஆச்சுன்ட்டு. ரீல்ஸ் ஆச்சுக்கிறதா ரியல் ஆச்சு. ஏன் ரீல்ஸ் ஆச்சுன்றீங்க? ரீல்ஸ் ஆச்சுன்னா அவர் வாய் வார்த்தைக்கு மட்டும் சொல்லிட்டு போயிடலாமே. எதுக்காக அவர் செய்யணும் இதை? அப்பா மாதிரி வந்து எல்லாத்தையும் இதை செய்யற அதை செய்யற சொல்லிட்டு 2 வருஷம் கழிச்சு கொடுத்துருக்காங்கல்ல.